ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எதிராக மனிதர்கள், பிசாசு மனிதர்களை ஏவி விடுவான். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து வந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்யணும், அதற்காக ஓடணும், கர்த்தருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அப்பத்தான் ஒரு மூர்க்கம் கொண்டு கர்த்தர் நம்மளை எழுப்பி விடும்போது பிசாசுகள் மூலமாய் மனித ரூபத்தில் வருவான். பிசாசு மனித ரூபத்தில் வருவான். ஏன்? ஊழியக்காரர்கள் மூலமா வருவான், விசுவாசிகள் மூலமா வருவான், உலகத்தா மூலமா வருவான், யார் மூலமாவும் அவன் வருவான். அவன் வந்து என்ன செய்வான்? ஆவிக்குரிய ஜீவத்தை டவுன் பண்றதுக்காக அவன் அந்த பிசாசு மனிதனுடைய வாயிலிருந்து தீக்கணையான வார்த்தைகள் என்ன செய்வான்? போடுவான். சோர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், துதிங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. பேசுறவனுடைய உச்சந்தலை உடைக்கத்தக்கதாக நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். நீங்கள் துதிக்க 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 யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினார்களோ அவருடைய உச்சந்தலை தேவன் உடைப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. யாருடைய உங்களுக்கு விதமா பேசினோம்ல அந்த மனுஷனுடைய உச்சந்தலை உடைப்பார் நீங்க நினைச்சிடக்கூடாது. அவனுக்குள்ள இருந்து சத்துரு கிரியை செய்யறான் பார்த்தீங்களா, அவனுடைய உச்சந்தலையை நசுக்குவார்.